அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ரெகுலர் வருமானம் தருகின்ற முதலீடுகள்னு சொல்லி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டாச்சு. அதனுடைய ரிப்பீட் தான் 1-2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நான் பேச போகிறேன். இந்த வீடியோ பதிவில் யாருக்கெல்லாம் இந்த ரெகுலர் வருமானம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்டு பீப்புளுக்கு கண்டிப்பாக ரெகுலர் வருமானம் வேணும். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக போகிறோம் இன்னும் ஃபியூ இயர்ஸில் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ரெகுலர் வருமானத்தை பிளான் பண்ணணும். அதே சமயம் பல பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொழிலில் ஒரு நிரந்தரம் இல்லாத வருமானமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம், சின்ன சின்ன குறு தொழில்கள் சிறு தொழில்கள் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம், ப்ளஸ் வேலையிலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேத்துக்கு ஐடி பீப்புளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாபில் லாஸு லே ஆஃபு அந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. அந்த சமயத்துலலாம் அவங்களால இருக்கிற காசை வச்சு ஏதோ ஒரு முதலீடு பண்ணி அதிலிருந்து ரெகுலராக ஒரு வருமானம் வருது, அதுவும் சேஃபாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும். அட்லீஸ்ட் வேலை போனாலும் எனக்கு ஒரு பேக்கப் இருக்குது, அதை வச்சு நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நம்மள பலருக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இந்த ரெகுலர் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச டாப்பிக்காக இருக்குது. அதனால் நான் பேசின டாப்பிக்கே குயிக்காக உங்ககிட்ட பேச போகிறேன். பேசிக்காக என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா. இந்த ரெகுலர் வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காக எல்லா காசையும் கொண்டு போய் இந்த இடத்துல போடக்கூடாது. ரெகுலர் வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய காசை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்பிஎஸ் டியர் 1ல் இருக்கிற அந்த 60% ஆஃப் த அமௌண்ட் போக மிச்சம் இருக்கிற 40% உங்களுடைய 60 வயசில் நீங்கள் ஆனுவிட்டி பிளான் எடுத்தே தான் ஆகணும் சரிங்களா. அப்போ வேறு வழி கிடையாது. ஆனால் என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குது, அதை கொண்டு போய் நான் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன், எல்ஐசிகிட்ட கொடுக்குறேன், அவங்க எனக்கு மாதம் இவ்வளோ தர்றாங்க, அந்த மாதிரி கால்குலேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6% வட்டி தாங்க கிடைக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே சமயம் இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிடிக்காத விஷயம். அதாவது என்னென்னா, ஒருத்தட்ட காசு கொடுத்துருவேன், அவர் எனக்கு மாதம் இன்கம் கொடுப்பாரு, அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அல்லது ஒரு முதலீட்டில் நான் பண்ணுவேன், அதுலேருந்து எனக்கு மாதம் இன்கம் வரும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒன் சைடாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க் அப்படின்னா அந்த அசட் கிளாஸில் உங்களுக்கு வட்டி கம்மியாக இருக்கும், ரொம்ப சேஃபாக இருக்கும், ஆனால் உங்களுடைய தேவை அதிகமாக இருக்கும். அந்த அசட் கிளாஸ்னால உங்களுக்கு பூர்த்தி பண்ண முடியாததாக இருக்கும். சரி, உங்களுடைய தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த அசட் கிளாஸ் இல்லாமல் ஈக்விட்டி மாதிரி ரிஸ்கியான அசட் கிளாஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபல்லேருந்தே நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வருவீங்க. எப்போ அது வளரும், மார்க்கெட் மேலே எந்திரிச்சாதான் வளரும் அப்படிங்கிற பயம் இருக்கும். நீங்கள் அதிலிருந்து நீங்கள் எடுத்து சாப்பிடும்பொழுது உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில் மிச்சம் எவ்வளோ யூனிட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள்கிட்ட 1 கோடியில் வெறும் 10 லட்சம் தான் இருக்குது. நீங்கள் மிச்சம் இருக்கிற 90 லட்சத்தையும் இந்த 4 வருஷத்தில் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதனால தான் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, அசட் அலோகேஷன், டைவர்சிஃபிகேஷன். உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா எந்த அசட் கிளாஸ் எவ்வளவு ரிட்டர்ன் தரும் அப்படிங்கிறத பொறுத்து பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணும்பொழுது உங்களுக்கே ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் கிடைக்கும். ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்துட்டார் அப்படின்னா ஒன் டைம் ஃபீ மாதிரி எடுத்துகிட்டு அவ்வளோதான், அது ஒரு சின்ன ஃபீ கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போய் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் போடுறீங்க அப்படின்னா வருஷம் 2% எடுப்பாங்க. மார்க்கெட் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. அதே சமயம் நீங்கள் போட்ட உடனே உங்கள் காசை வித்ட்ரா பண்ண முடியாது, 1 வருஷமாவது வெயிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கிடைக்கும். நீங்கள் முன்னாடியே வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா 20% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் டேக்ஸும் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் யோசித்து நீங்கள் ரெகுலர் வருமானத்தை பிளான் பண்ணணும். இதில் உங்களுடைய நாலேஜு, உங்களுடைய அசட் கிளாஸினுடைய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ரெகுலர் வருமானத்தை பேசும்பொழுது நான் மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்டபிள்யூபி அல்லது எல்ஐசியினுடைய ஆன்யூட்டி பிளான்ஸு, இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் டோனில் பேசியிருக்கிறேன். ஏன் பேசியிருக்கிறேன் அப்படின்னா, உங்களை மாதிரி அல்லது என்ன மாதிரி நம்மளை மாதிரி டைரெக்டாக ஸ்டாக்கு வாங்குகிற ஒரு இன்வெஸ்டர்
நம்மளுக்கு டெப்ட் ஃபண்டு பற்றி நல்லா தெரியும், பாண்ட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நாலேஜ் இருக்குது, நமக்கு ஆன்னுவிட்டி பிளான்ஸில் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளவு வட்டி தர்றாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியுது. கோல்டினுடைய தன்மை என்ன, கோல்டுக்கு கீழே எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, இண்டெக்ஸ்னால் வந்து எது லார்ஜ் கேப் இண்டெக்ஸு, அது லாங் ரன்னில் எவ்வளோ ரிட்டர்ன் தரும், ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து நம்ம எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கலாம், இப்படி நம்ம நாலேஜபிளாக இருக்கிறதுனால தான் நான் இப்படி பேசுகிறேன். உங்களுக்கு ஒன்றுமே தெரில, நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசு, இப்போ தான் வந்து ரிட்டையர் ஆகிருக்கீங்க, உங்கள் காசை மேனேஜ் பண்ணணும், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரியாது, டெப்ட் ஃபண்டுனா என்னென்னு தெரியாது, பாண்டுனா என்னென்னு தெரியாது, இண்டெக்ஸ்னா என்னென்னு தெரியாது, அப்படிங்கிற ஒரு ரீட்டைல் சாதாரண இன்வெஸ்டராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய காசை ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போய் ஃபீஸ் கொடுத்துட்டு அவர் மியூச்சுவல் ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணாலும் அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நீங்கள் வந்து வருஷம் 1 to 2% கொடுக்கறதுல தவறு கிடையாது. ஏன்னா வந்து 2% நீங்கள் கொடுத்தாலும் அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார், அவர் வந்து உங்களுக்கு நீங்களாக வந்து பண்ணுறதை விட பெட்டர் ரிட்டர்னை லாங் ரன்னில் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவார். சரிங்களா? ஸோ நம்ம எந்த பொசிஷனில் இருக்கிறோம், நமக்கு எது கரெக்டு அப்படிங்கிறத நீங்கள் தான் முதலீடு பண்ணணும். சரி, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். முதலீடு பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே போல் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுது, உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுடைய கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு இந்தந்த அசட் கிளாஸ்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அந்த ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்க்கணும். ரிட்டர்ன் கிடைக்காத பட்சத்தில் ரிஸ்கியான அசட்டை வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் உங்களுடைய இன்கம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டட் லெவலில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக சேஃபான அசட் கிளாஸை விட்டுட்டு ரிஸ்கியான அசட் கிளாஸில் பாண்டில் வந்து BB BBB இருக்கிறது வந்து 14 to 18% கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பாண்டை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா பிரின்சிபல் போயிடும். அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு ஸ்மால் கேப் வந்து ரொம்ப லாங் ரன்னில் 20% கிட்ட சிஏஜிஆர் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ரொம்ப அதிக வேல்யூவேஷனில் இருக்கிறப்ப நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது உடஞ்சி பல வருஷத்துக்கு கீழே கிடைக்கும். உங்களுக்கு சிஏஜிஆர் ரிட்டர்ன் 20%க்கு மேலே கிடைக்கிறதுக்கு இன்னும் வந்து 25 வருஷங்கள் ஆகலாம். சரிங்களா? அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சேஃபான அசட்டில் முதலீடு பண்ணியிருந்தால் வர்ற வருமானம் உங்களுக்கு தேவையான பீரியடில் கிடைக்காம போயிடும். இந்த இடத்துல தான் ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களால் அந்த காசை வந்து ரிஸ்க் எடுத்தாலும் அதை இழந்தாலும் மற்ற அசட் கிளாஸ் மூலமாக மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். அப்போது எப்படி தான் பண்ணுறது அப்படின்னா, உங்ககிட்ட காசு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம தான் வந்து வேறு வழி கிடையாது, இன்னும் சம்பாதிக்க தான் வந்து ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இப்போது எனக்கு தேவை வந்து மாதம் 1 லட்ச ரூபா, ஆனால் என்கிட்ட இருக்கிறதே வெறும் 10 லட்ச ரூபா அப்படின்னு நினச்சிட்டு அந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் வந்து ஏதோ முதலீடு பண்ணி மாதம் 1 லட்ச ரூபாய் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பேராசை அப்படிங்கிறது நமக்கே தெரியும். சரிங்களா? ஒரு ஆவரேஜாக நீங்கள் 12% வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஈக்விட்டியில். 12%க்கு மேலே 15% கிடைச்சிது அப்படின்னா லக்கு. அதே இது உங்களுடைய போர்ஷனில் ஒரு போர்ஷனை மிட் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் எப்போ வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கோ அந்த சமயத்தில் அலோகேஷனை எடுத்துகிட்டு அதில் ஒரு 15 to 17% வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லாங் ரன்னில். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து முதலீடு பண்ணுறது மூலமாக மட்டுமே தான் உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து மீட் ஆகும். நீங்கள் ரிஸ்க் எடுத்திருந்தாலும் அது வேறு அசட் கிளாஸ்லேருந்து வர்ற ரிட்டர்ன் மூலமாக உங்களை வந்து அந்த சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றும். இந்த டைவர்சிஃபிகேஷன் அசட் அலோகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் எந்த இடத்துல எப்போ எந்த அசட் கிளாஸில் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா அசட் கிளாஸும் கீழே கிடந்துச்சு கொரோனாவில் உடஞ்சப்ப. டெப்ட் ஃபண்டெல்லாம் 0 ரிட்டர்னு, புரியுதுங்களா? எஃப்டியில் வந்து 4% 5% ரிட்டர்னு. கோல்டுமே வந்து கீழே தான் போச்சு, அதுக்கப்புறம் வந்து தான் மேலே ஏறிச்சு. சரிங்களா? கோல்டு மட்டும்தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கியான சமயத்தில் வந்து நல்லா வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். சரிங்களா? ரிஸ்கியான சமயத்தில்னா இப்போ கொரோனா மாதிரி சமயத்தில் உலகமே என்ன நினச்சிச்சு, பதறிடுச்சு, எக்கானமி எல்லாம் வந்து முடக்கப்பட்டு விட்டது. அப்போ வேறு வழி கிடையாது, எல்லோரும் கோல்டை நோக்கி தான் ஓடுவாங்க. அதனால தான் எப்பொழுதுமே நீங்கள் வந்து கோல்டை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. அதுவும் ஃபிசிக்கலாக வச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நாட்டிலே மிகப்பெரிய ப்ராப்ளம், நீங்கள் வந்து நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரிகளுக்கெல்லாம் வந்து
வருது. இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வராது. பட் ஒருவேளை வந்துட்டா அந்த அளவுக்கு ஒஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு வந்து திங்க் பண்ணுற இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு வைக்கும் பொழுது அதை நீங்கள் ஓரளவு எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டிலையும் அந்த கோல்டை வந்து அந்த நாட்டு கரன்சியாக மாற்றி அந்த நாட்டில் வந்து நீங்கள் வந்து பொழைச்சிக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் ஃபிசிக்கல் கோல்டினுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஆனால் ஃபிசிக்கல் கோல்டில் வந்து தெஃப்ட்டு, அதாவது திருடிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் செய்கூலி சேதாரம் இருக்குது. அதுக்காக காயினில் வாங்கலாம். காயினில் வந்து வாங்கினீங்கன்னா சேதாரம் கம்மி. பட் திருப்பி விற்க போனாலும் கேஷாக கேட்டிங்க அப்படின்னா வந்து அப்போவும் வந்து ஒரு பிடித்தம் பிடிச்சிட்டு தான் வந்து கொடுப்பாங்க. பியூரிட்டியெல்லாம் இப்போ ஓரளவு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க, இந்த HUID அந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி நாலேஜை தயவு செஞ்சு வளர்த்துக்கங்க. இப்போ நான் பேச போகிறது இந்த வீடியோ பதிவில் ரெகுலர் வருமானம் தர்றதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்து 2025 சூழ்நிலைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ எதுக்கு ரெகுலர் வருமானத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, 2வது RBI ரேட் கட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இந்த ஏப்ரலில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசிட்டோம். ஃபிக்ஸட் டெபாசிட்டினுடைய வட்டி குறைய போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வேணால் போய் பார்த்துக்கோங்க. அதில் இன்ஃப்ளேஷன் நம்பர் குறைஞ்சிருக்கிறதுனாலையும் IIP நம்பர் பெட்டராக இருக்கிறதுனாலையும் மார்ச் மாதத்தில் இன்ஃப்ளேஷன் ஒருவேளை கண்ட்ரோலுக்குள்ளே வந்தால் புது RBI கவர்னர் எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பேசிட்டேன். ஒருவேளை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணினாரு அப்படின்னா இந்த சேஃபாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது இல்லை, வட்டி கிடைக்குது இல்லை, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கினுடைய FDI இருக்கட்டும், அல்லது வந்து இந்த கார்ப்பரேட் பாண்டு புதுசாக வர்றாங்கல்ல, NCD பாண்டு, கார்ப்பரேட் பாண்ட்ஸ் புதுசாக வர்றவங்க மார்க்கெட்டில் வட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி 1% 2% எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பிரகாரம் வந்து புதுசாக பாண்டு வந்தாங்கன்னா வட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ வட்டி வந்து RBI குறைச்சிச்சு அப்படின்னா அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து உங்களுக்கு எல்லா ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் வந்து வட்டி நிர்ணயிக்கப்படும். இப்போது ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்லலாம் ஒரு 5 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டை போய் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து லாக்டு. புரியுதுங்களா? இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் வந்து இப்போ போய் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா 30 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். அப்பாவுக்கு, அம்மாவுக்கு வந்து 30 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். யார் 60 வயசுல இருந்தாலும் அவங்க வந்து 30 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் போட்டுக்கலாம். அவங்களுக்கு வட்டி 8 கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சேஃபான 8% மேலே போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து கிடைக்கும் பொழுது அந்த காசு வந்து கிட்டத்தட்ட பாண்டு மாதிரி தான். நீங்கள் எதுக்கு கார்ப்பரேட் பாண்டில் போயிட்டு கிறிஸ்டல் ரேட்டிங்லாம் பார்த்து ரிஸ்க் எடுக்கிறீங்க? சரிங்களா? போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் காசு கொடுக்குறீங்க. அந்த காசு வந்து 100% சேஃபு. உங்களுக்கு 8% மேலே வட்டியும் கிடைக்கிது. இந்த வட்டி வந்து லாக்டு இப்போ போட்டிங்க அப்படின்னா. சரிங்களா? இந்த விஷயத்தை நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், அக்டோபர்லேயே சொல்லிட்டேன், ஃபெப்ரவரியில் ரேட் கட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரேட் கட்டு அப்படிங்கிறது 2வது ரேட் கட்டு. உங்களுக்கு ஒருவேளை ரெகுலர் வருமானம் வேணும், நான் சேஃபாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணும்பொழுது காசு வந்து சேஃபு, அல்டிமேட் சேஃபு. ஏன்னா கவர்மெண்ட் திருப்பி கண்டிப்பாக கொடுத்துரும். உங்களுக்கு வட்டியும் வந்து இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் 8 வந்து உங்களுக்கு லாக் ஆகிக்கும் 5 வருஷத்துக்கு. ஆனால் RBI ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏப்ரலில் குறைச்சாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு, பேங்க்கில் உள்ள FD, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் FD, கார்ப்பரேட் FD, கார்ப்பரேட் பாண்டு, NCD இவங்க எல்லாமே கரண்ட் மார்க்கெட் ரேட்டே வந்து RBI குறைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் வந்து இது வரைக்கும் தந்துட்டு இருந்த வட்டியை இன்னும் கொஞ்சம் குறைச்சி தான் வந்து தர பார்ப்பாங்க ஏப்ரலுக்கு அப்புறம் ஒருவேளை ரேட் கட் நடந்துச்சு அப்படின்னா. புரியுதுங்களா? இப்போ RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து பணம் சேஃப் தான். இப்போ வந்து 8.05% வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை போய் நான் 8.05% நீங்கள் இப்போ போய் வாங்கினீங்க அப்படின்னா இந்த RBI வந்து வட்டி விகிதத்தை குறைச்சாங்க அப்படின்னா அந்த 8.05% வந்து கீழே குறையும். ஏன்னா அந்த ப்ராடக்டே வந்து ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டு. வட்டி குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தரப்படுற வட்டியும் வந்து குறைக்கப்படும். வட்டி கூட்டப்பட்டுச்சு அப்படின்னா RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினாங்க அப்படின்னா உங்களுக்கு தர்ற வட்டியும் வந்து கூட்டப்படும். ஆனால் அந்த RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுங்கிறது பேங்க் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற அந்த NSE அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அதில் என்ன வட்டி தர்றாங்களோ அதை விட 0.15% வந்து அதிகமாக தரும் அப்படிங்கிற மாதிரி பேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ RBI வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சைக்கிளை குறைக்கிறது அப்படிங்கிறது எல்லா பக்கமும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, அதுபோல் வந்து RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டு ஃபண்டு, கார்ப்பரேட் பாண்டு எல்லா பக்கமுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனால வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு வட்டி விகிதங்கள் மாற்றி அமைக்கப்படும். அதை நம்ம புத்திசாலித்தனமாக இந்த மாதிரி RBI வந்து 4 வருஷமாக பீக் சைக்கிளில் இருக்கிறாங்க, இப்போ வந்து குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே வந்து அக்டோபர் நவம்பர்லேயே வந்து இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட்டை லாக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா?
ஸோ இதனால தான் வந்து ரெகுலர் வருமானத்தை பற்றி மறுபடியும் பேசுகிறேன். ஏன்னா ஏப்ரலில் வந்து ரேட் கட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, ரேட் கட் பண்ணாலும் பேங்க் வந்து எஃப்டி குறைக்கலையேப்பா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அதெல்லாம் எக்ஸப்ஷனல் சினாரியோ. பேங்க் வந்து அவங்கக்கிட்ட வந்து டெபாசிட் மூலமாக வந்து அமௌண்ட்டை அதிகமாக கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து வட்டியை வந்து குறைக்காமல் வச்சுருக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு டெபாசிட் வந்து கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி ஆகணும். பேங்க் ரன் பண்ணணுன்னா டெபாசிட் அமௌண்ட்டு தேவை. அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை பிரச்சனை இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸப்ஷனலாக ஒரு லக்கி ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு வட்டியை வந்து குறைக்காமல் வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி லக்கியஸ்ட் ஆப்ஷன்லாம் வந்து எல்லா காலகட்டத்திலையும் நடக்காது. நம்ம எப்பொழுதும் ஜென்ரல் ரூலை பற்றி பேசுவோம். அவங்க வந்து கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அது பேங்கினுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவங்க சமாளிக்கிறதுக்காக நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த வட்டியை வந்து குறைக்காமலே வச்சுருக்கிறாங்க. இதே போல தான் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை குறைக்கும் பொழுதும் பேங்க்லாம் வந்து லோனினுடைய வட்டியை வந்து குறைக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக எப்படி எஃப்டிக்கு வட்டி குறைக்கிறாங்களோ அதே மாதிரி லோனுக்கும் வட்டி குறைக்கணும். ஆனால் லோனினுடைய வட்டியையும் வந்து குறைக்காமல் வச்சுருப்பாங்க. பேங்க் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சிருக்கிற பொழுது தான் நம்மளுடைய ரெகுலர் வருமானத்தை நம்ம வந்து குயிக்காக பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேங்க. ஸோ ரெகுலர் வருமானம் தர்றதுக்கு எல்லா அசட் கிளாஸ்லையும் என்ன மாதிரி தன்மை இருக்குது, எவ்வளவு ரிஸ்க் இருக்குது, எவ்வளவு நம்ம ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நமக்கு என்ன ஷார்ட் டேர்மில் தேவை இருக்குது, நம்மளுக்கு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு எவ்வளவு காசு தேவைப்படும், மாதம் நம்மளுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதிடுங்க. எழுதிட்டு நம்மக்கிட்ட எவ்வளவு காசு இருக்குது, எவ்வளவு முதலீடு பண்ண போகிறோம், எங்கே முதலீடு பண்ண போகிறோம், எவ்வளவு நாள் வந்து அந்த முதலீடில் வெயிட் பண்ண போகிறோம், இப்படியெல்லாம் யோசிச்சு நீங்கள் எழுதுங்க. முதல்ல எழுதிட்டு ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வாங்க. உங்களுக்கு புரிஞ்ச மட்டும் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணி உங்களால் எவ்வளவு நாலேஜை கேதர் பண்ணி எழுத முடியுமோ அதை எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு போகும்பொழுது தான் அவர் சொல்கிறது ஓரளவு உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம எந்த வித ரிசர்ச்சுமே இல்லாமல் பிளைண்டாக போனோம் அப்படின்னா வந்து அவர் ஒரு முடிவு எடுப்பார். நமக்கு வந்து அது புரியாது. பட் இருந்தாலும் வந்து ஓகே, அவர் வந்து ஒன்றும் உங்களை நல்ல ரெப்யூட்டட் அல்லது நம்ப தகுந்த ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தால் ஓரளவு வந்து சரியான முடிவுகளை தான் எடுத்து கொடுப்பாரு. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்றைக்குமே எந்த விஷயத்துலையுமே நம்மளுக்கு புரிதல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த புரிதல் மூலமாகவும் நாலேஜ் மூலமாகவும் நமக்கு என்ன கன்விக்ஷன் இருக்குது, நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து எடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதே சமயம் வந்து நமக்கு நாலேஜ் இருக்கிற பட்சத்தில் அந்த நாலேஜ் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஃபிஷியன்சியை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் வந்து நான் திருப்பி சொல்கிற பாயிண்ட்ஸு. சரி, ரெகுலர் இன்கம் வர்றதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கும்? நம்ம வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ரெண்டாவது வந்து இந்த வருமானம் வந்து நமக்கு சேவிங்ஸு ப்ளஸ்ஸு இந்த வருமானத்தை கொண்டு இந்த மாதம் வர்ற வருமானத்தை கொண்டு முதலீடுகள் பண்ணலாம். இந்த மாதம் வருமானத்தை வச்சு நமக்கு ஏதாவது கடன் இருக்குது அப்படின்னா வட்டி கட்டணும் அப்படின்னா இந்த வருமானத்தை பேஸ் பண்ணி நம்ம வட்டி கூட கட்டலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேலை இல்லைனாலும் இந்த மாதிரி ரெகுலர் வருமானம் வருது அப்படிங்கிற ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அதே போல் இந்த வருமானம் ரெகுலராக வர்றதுனால உங்களுக்கு லாங் டேர்மில் இந்த மாதிரி வருமானம் வருது, இதை வச்சு நம்ம வந்து லாங் டேர்முக்கு வந்து வேறு கோலுக்கு வந்து எப்படி பிளான் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரெகுலர் இன்கம் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் காட்டியிருக்கேங்க. இவ்வளவு தூரம் வந்து நான் டீட்டெயிலாக பேசணுமா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக வந்து நான் பிகினராக புதுசாக வர்றவங்களுக்கும் வந்து அட்லீஸ்ட் வந்து எல்லா பாயிண்ட்டையும் வந்து கவர் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய நோக்கமே இவ்வளவு டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு. இதில் வந்து ரிஸ்க் லெவலை பற்றி பேசுகிறேன், உங்களுடைய சைக்காலஜி எமோஷ்னல் டிசிப்ளினை பற்றியும் பேசுகிறேன், உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து முதலீடு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸும் கொடுக்குறேன். ப்ளஸ் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளவு கேட்டகரி இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ விலாவரியாக பேசுகிறேன். நண்பர்களே, நீங்கள் இதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபராக எல்லாரும் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதெல்லாம் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பேசணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியாததுனால தான் நான் மறுபடியும் வந்து சில பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணாலும் நான் வந்து தொடர்ந்து வந்து பேசுகிறேன். யாருக்காவது வந்து கரெக்டாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் அப்படிங்கிறது தான் நோக்கம். சரி, என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ரெகுலர் வருமானம் வர்றதுக்கு அப்படின்னா, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. உங்களுக்கு 6 to 8% வந்து கிடைக்கும். ஆனால் ரிஸ்க் லெவல் மாட்ரேட். லோ அப்படிங்கிறது வந்து எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்க்கே லோன் போட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான முதலீடு. புரியுதுங்களா? அதுக்கு லோ. அப்போ வந்து அதை விட நீங்கள் வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறதான் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் அர்த்தம். அது 6 to 8% வந்து உங்களுக்கு
ஒரு லாங் ரன்னில் வந்து ரிட்டர்ன் கொடுக்கலாம். அகைன் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. இந்த ஓவர் நைட் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, 3%, 4%. அகைன் அதுவும் ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை பொறுத்து இருக்குது. எவ்வளவு வந்து ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அல்லது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 2.5% கொடுக்குறாங்கன்னா இது 2.25, 3% கொடுக்கும். ஏன்னா வந்து ஓவர் நைட் ஒரே நாளில் வந்து கடனை கொடுத்துட்டு திருப்பி வந்து அசலையும் வட்டியையும் வந்து உடனே வாங்கிடுவாங்க. சரிங்களா? அங்கே வந்து ரிஸ்க் கிடையாது, உங்கள் பணத்துக்கு ரிஸ்க் கிடையாது, வட்டி ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி தான் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் அல்ட்ரா ஷார்ட் டேர்மு, மீடியம் டியூரேஷன் ஃபண்டு, லாங் டியூரேஷன் ஃபண்டு, டைனமிக் பாண்ட் ஃபண்டு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. கிரெடிட் ரிஸ்க் பாண்ட் ஃபண்டுன்னு கூட இருக்குது. அது வந்து என்ன மாதிரி தெரியுங்களா, உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து 14.18% ரிட்டர்ன் தரக்கூடிய ரிஸ்கியான பாண்ட்ஸு, புரியுதுங்களா? BBB, BB இந்த மாதிரி வந்து ரேட்டிங் கொண்ட பணத்தை அசலை இழக்கக்கூடிய ஒரு பாண்டு ஃபண்டு தான் வந்து கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு. அந்த ஃபண்டை நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக ஒரு ஃபீஸ் கொடுத்து வாங்கி அது மூலமாக ரிட்டர்னை வந்து நீங்கள் வந்து பார்க்க ட்ரை பண்ணுறீங்க, புரியுதுங்களா? அது கிரெடிட் ரிஸ்க்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. பட் ஆனால் ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக போகிறதுனால, நீங்கள் பண்ணாததுனால ஓரளவு வந்து ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் நல்ல ப்ரொமோட்டர் இந்த ப்ராஜெக்டில் வந்து காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு தான் அவருமே பெட்டு தான் எடுக்கிறாரு, ரிஸ்க் தான் எடுப்பார் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும். அதே சமயம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி கிரெடிட் ரிஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பேசுகிறேன். ஜென்ரலாகவே டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி ரிஸ்கியான கேட்டகரியும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் ஜென்ரலான கேட்டகரி, இப்போ நான் பேசுகிற டைனமிக் பாண்ட் ஃபண்டு, லோ டியூரேஷன், மீடியம் டியூரேஷன், இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 8% வந்து ஓரளவு டீசெண்டாக தான் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் வந்து அதில் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா வந்து அதுக்குள்ளே உள்ள பாண்டை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இருக்கோ அதே மாதிரி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயும் பாண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கும். அதில் 1-2 பாண்டு ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா வந்து ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுனால அந்த லாஸை வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து ஷேர் பண்ணுறதுனால உங்களுடைய NAV கொஞ்சம் தான் டிப் ஆகும். உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே 6 to 8% அப்படிங்கிறது ரிட்டர்ன் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் கிடச்சிரும். என்னப்பா போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு ஈஸியாக 8% கிடைக்கும் போது நான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ஏன் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்குற புத்திசாலித்தனமான இன்வெஸ்டராக இருந்தால் முதலீடு பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து தி பெஸ்ட்டு. ஆனால் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, என்கிட்ட காசு இருக்குது, நான் FDயில் போட்டால் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் மாதம் இன்கம் வரும், அதுக்கு நான் டேக்ஸ் கட்டணும், நான் வந்து டேக்ஸை போஸ்ட்பான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு டெப்ட் ஃபண்டில் உள்ளே போட்டுடலாம். என்னைக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் டேக்ஸு கட்டுற மாதிரி இருக்கும். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து நீங்கள் இப்போல்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யுவர் ஸ்லாப் ரேட்டு, புரியுதுங்களா? நீங்கள் என்ன ஸ்லாபில் இருக்கிறீங்களோ எடுக்கிறப்போ அந்த ஸ்லாப் ரேட்டு பிரகாரம் உங்களுடைய இன்கமில் அது ஆட் செய்யப்பட்டு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற புரிதலை வளர்த்துக்கோங்க. ஸோ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பல கேட்டகரி இருக்குது. அந்த பல கேட்டகரியில் எந்த கேட்டகரி உங்களுடைய ரெகுலர் வருமானத்துக்கு சூட் ஆகும், இந்த வட்டி வந்து உங்களுக்கு தேவைதானா, நீங்கள் இந்த அளவு ரிஸ்க் எடுக்கலாமா அப்படிங்கிறதை யோசித்து முதலீடு செய்யவும் இது ஒரு ஆப்ஷன் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது. அடுத்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வித் டிவிடெண்ட் ஆப்ஷன்ஸ். அதாவது என்னென்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே டைரக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று, ரெகுலர் ஆப்ஷனுங்கிறது ஒன்று. ரெகுலரை விட டைரக்டில் வந்து நீங்கள் ஃபீஸ் கம்மியாக கொடுப்பீங்க அந்த ஃபண்டு ஹவுஸுக்கு வருஷம். அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, அதிலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவிடெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், க்ரோத் ஆப்ஷன் இருக்கும். பெரும்பாலும் க்ரோத் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது தான் பெட்ரு. ஏன்னா வந்து அது அகைன் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்களுடைய நீடை பொறுத்தது. அந்த இடத்துல ரிஸ்க் ப்ரொஃபைல் கிடையாது, உங்களுடைய நீடை பொறுத்து. சில பேர்லாம் வந்து வருஷம் டிவிடெண்ட் வந்துச்சுன்னா அந்த டிவிடெண்டை இன்கமாக காட்டி அதுக்கு டேக்ஸ் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு க்ரோத் ஆப்ஷன் போவாங்க. அப்போ வந்து இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இருக்கிற கம்பெனிகள் ஸ்டாக்ஸ் கொடுக்குற டிவிடெண்டை வந்து உங்களுக்கு தராமல் திருப்பி அதே ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. அதுதான் க்ரோத் ஆப்ஷன். உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெகுலர் வருமானம் வேணும், என்னோட இன்கம்லாம் வந்து 4 லட்சம் கூட இல்லை, நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னா வந்து அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் டிவிடெண்டை வந்து நீங்கள் காசாக வந்து வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து ஒரு ஆப்ஷன். அதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், அந்த பிளான்னு நான் முன்னாடியே பேசிட்டேன். அதாவது என்னென்னா, காசை உள்ளே கொண்டு போய் போட்டுருவீங்க, ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவீங்க, ஒரு வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வித்ட்ரா பண்ணிகிட்டே வருவீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வித்ட்ரா பண்ணிகிட்டே வருவீங்க. அதில் தான் இந்த 4% ரூலு, 6% ரூலு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா 1 கோடி ரூபாயை ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து போட்டுருவீங்க, டைரக்டில் போட்டுருவீங்க. அவர் வந்து ஆனால் வந்து வருஷம் 1.5% வந்து அந்த ஹோல் ஃபண்டுக்கு தான் வந்து NAV எடுப்பார். விச் மீன்ஸ் உங்கள் பணத்துலேயே வந்து 1.5% கிட்டத்தட்ட போகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்க எப்போ நினச்சாலும் அந்த ஃபண்டினுடைய அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கூட்டலாம், புரியுதுங்களா? ஆனால் ரொம்ப கம்மியாக தான் கூட்டுவாங்க. 0.1%, 0.2% அந்த மாதிரி தான் கூட்டுவாங்க.
அந்த மாதிரி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு டைரக்டில் நீங்கள் பல்காக முதலீடு பண்ணிவிட்டு ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உடனே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காசுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 20% கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வருஷம் கழித்து நீங்கள் மாதம் விட்ரா பண்ணும் பொழுது நீங்கள் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கோடிக்கு வந்து நான் 6 லட்சம் வருஷத்துக்கு வந்து விட்ரா பண்ணணும். அதுதான் 6% ரூல். அப்போது 1 கோடியை நீங்கள் இன்றைக்கி முதலீடு பண்ணிடுவீங்க, ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் 6%ங்கிறது வந்து 1 கோடிக்கு 6 லட்சமா? கரெக்டு தானே? 6 லட்சம் கரெக்டு. அப்போ 6 லட்சத்தை 12ஆல் டிவைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 6 லட்சங்கிறப்போ 2 எவ்வளோ கிடைக்குங்க? 6 லட்சம்னா வந்து உங்களுக்கு 50,000 கிடைக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட், 50,000 கிடைக்கும். அப்போ மாதத்துக்கு உங்களுக்கு 50,000 நீங்கள் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து. இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த 50,000 விட்ரா பண்ணுறப்போ உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய காசு அசல்லேருந்து தான் எடுத்து விட்ரா பண்ணுவீங்க. அசம்ஷன் வந்து என்னென்னா, லாங் ரன்னில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து நல்லா பண்ணும், ஸ்டாக் மார்க்கெட்டு நல்லா பண்ணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் 50,000 எந்தவித கவலையும் இல்லாமல் விட்ரா பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து திடுக்குன்னு ஒரு பூம் கொடுக்கும் பொழுது நீங்கள் மிச்சம் வச்சுருக்கிறீங்கள அந்த பிரின்சிபல் காசு, அந்த காசு வந்து உங்களுக்கு ஒரு ரிட்டர்னை கொடுத்து அதிலிருந்து மறுபடியும் நீங்கள் விட்ரா பண்ணிகிட்டே போவீங்க. புரியுதுங்களா? அதுதான் கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேருக்கு இது வரைக்கும் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா வந்து நம்ம மார்க்கெட் வந்து நல்ல க்ரோத்து தான். ஆனால் இந்த 2008 மாதிரி கிராஷ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் 1 கோடி முதலீடு பண்ணியிருந்தாரு அப்படின்னா இம்மீடியட்டாக அது வந்து 40 லட்சமாக வந்து குறைஞ்சிருக்கும். அதுலேருந்து அவர் விட்ரா பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு பெயின் பாயிண்ட் வந்திருக்கும். என்ன அப்படின்னா வந்து நம்மள்கிட்ட இருக்கிற யூனிட்லாம் குறைஞ்சி போச்சு, நம்ம 1 கோடி ரூபா போட்டோமே, 40 லட்சம் தான் இருக்குது, அதிலிருந்து விட்ரா பண்ணிட்டு இருக்கிறோமே, எங்கே காசு போச்சு? அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு வரலாம். புரியுதுங்களா? வராமலாம் இல்லை, அதில் ரிஸ்க் இருக்குங்கிறத உணர்ந்துக்கங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த 1 கோடி ரூபாய் முதலீட்டை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்டபிள்யூபியில் போடுறீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிடுச்சு, நல்ல டைம் கன்சாலிடேஷனில் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 15% குறைஞ்சிருக்கு. ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது லார்ஜ் கேப் ஓகே, ஸ்மால் கேப்பு மிட் கேப்பும் இன்னும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது, இன்னும் உடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு சஜஸ்ட் எனிதிங் ஹியர். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். நான் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, மார்க்கெட்டினுடைய பேட்டர்ன் பிரகாரம் 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஃபாக முதல்ல வந்து ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லையோ பாண்டுலையோ சேஃபாக அல்லது எஃப்டிலையோ போட்டுட்டு அதிலிருந்து வர்ற ரிட்டர்ன்லேருந்து உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணுங்கள். எஸ்ஐபி மாதிரி பண்ணி உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு என்ஐவியை வந்து கூட்டிகிட்டே வாங்க. ஒரு சமயத்தில் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் பல்காக உடையும் பொழுது அந்த 1 கோடியிலேருந்து 10 லட்சத்தை எடுத்து உள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மார்க்கெட் அதே ரேஞ்சில் இருக்குது, 6 மாதத்தில் அதே ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு 10 லட்சத்தை விடுங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு இன்னும் ஒரு 5% குறைக்குதா, அப்போ ஒரு 10 லட்சத்தை விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த எஸ்டபிள்யூபி பண்ணுறதையுமே வந்து இந்த மாதிரி அந்த ஒன் டைம் 1 கோடி அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஓரளவு நம்ம வீடியோலாம் கேட்டிங்க அப்படின்னா ஓரளவு ப்ரெடிக்ஷன் எப்போ முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முதலீட்டு முடிவுகளை எடுக்கலாம். இதே சமயத்தில் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிடும். இந்த சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கி நான் பேசுகிறது வந்து 18 மார்ச் 2025. இந்த சூழ்நிலைக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பொருந்தும். சப்போஸ் வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுனாகவே கிடக்குது, சரிங்களா? அந்த சமயத்தில் வந்து கிளைமேட்டே மாறி இருக்கும். மார்க்கெட் மேலே ஏறுறது எப்போ நடக்க போதோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் போயிட்டு 1 கோடி ரூபா நான் முதலீடு வச்சிருக்கிறேன், அதை போட போகிறேன் அப்படின்னா பல்காக தான் போடணும். 1 கோடி ரூபாயை வந்து அந்த இடத்துல வந்து தைரியமாக துணிஞ்சு போடணும். அதுதான் அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்டபிள்யூபி வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. எஸ்டபிள்யூபி நாலேஜ் இல்லாதவங்க இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட் போங்க. நம்மளை மாதிரி நாலேஜ் இருக்கிற நபர்கள் வந்து நம்மளே வந்து டைரெக்டாக ஸ்டாக்கு, டைரெக்டாக இண்டெக்ஸு ப்ளஸ் மற்ற முதலீடுகள்லாம் பண்ணி நம்மளுடைய அந்த மந்த்லி இன்கம்மை வந்து நம்மளே ஹேண்ட் ஹோல்டாக வந்து எப்போ தேவையோ அப்போ விட்ரா பண்ணிக்கலாம், சரிங்களா? எஸ்டபிள்யூபியில் மாதம் ஆனால் காசு வந்துடும், சரிங்களா? திருப்பி வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இது எதுக்கு தேவையில்லாத வேலை. நம்மளை மாதிரி நாலேஜபிள் பர்சனுக்கு வந்து ஓகே நம்ம ஸ்டாக்கில் போட்டுவிட்டோம், எண்ட் ஆஃப் த டே ஸ்டாக்கு நமக்கு எப்போ தேவையோ அப்போ விற்றுக்குறோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி கூட வந்து நம்ம பிளான் பண்ணுறது தான். நான் பர்சனலாக அப்படி தான் பிளான் பண்ணுறேங்க, அதை சொல்லிடுறேன். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீமு மாதம் உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க. வட்டி ஆனால் 7%க்கு மேலே தான், கொஞ்சம் தான் இருக்கும். ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போது ஹையாக இருக்கிறதுனால 7.5% கிட்ட, 7.3 to 7.6% கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரேட்டை குறைச்சிட்டாங்க அப்படின்னா இது 6.9 6.5 போயிடும் இந்த எம்ஐஎஸ் ஸ்கீம், சரிங்களா? இதில் வந்து ரிஸ்க் வந்து லோ, ஏன்னா பணம் கவர்மெண்ட்டில் கொடுக்குறீங்க, ரிஸ்க் லோ. கார்பரேட் எஃப்டியில்
ஸ்ரீராம் ஃபினான்ஸு அப்படின்னு வந்து பேசியிருக்கிறோம், நம்ம பஜாஜ் எஃப்டி அப்படின்னு பேசியிருக்கிறோம், ஃபினான்ஸ் எஃப்டின்னு பேசியிருக்கிறோம். பஜாஜ் ஃபினான்ஸ் எஃப்டியில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் கம்மி, ஏன்னா வந்து அவங்க கிறிஸ்டல் AAA ரேட்டிங்கு. பஜாஜ் ஃபினான்ஸுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற நம்ப தகுந்த ஒரு கம்பெனி. அதே இது ஸ்ரீராம் ஃபினான்ஸும் வந்து நிஃப்டி 50க்குள்ளே உள்ள கம்பெனி தான். ஆனால் வந்து அவங்களுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா AA AA- அந்த மாதிரி பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரேட்டிங் வந்து இக்ரா தான் கொடுத்துருந்தாங்க, கிறிஸ்டல் கொடுக்கல. அதனால் அந்த ரேட்டிங்கினுடைய அடிப்படையில் வந்து கார்பரேட் எஃப்டியை வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அதுலேயுமே வந்து நீங்கள் எந்த எஃப்டி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது மேட்ரு. இந்த மாதிரி ரிஸ்க் கம்மியாக இருக்கிற எஃப்டியை பிடிச்சிங்கன்னா அங்கே வட்டி வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் உங்களுக்கு வட்டி அதிகமாக கொடுப்பாங்க, ஆனால் ரிஸ்க் ஜாஸ்தி. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 8 சம்திங் தான் வட்டி கொடுப்பாங்க, ஆனால் வந்து ரிஸ்க் கம்மி. புரியுதுங்களா? அகைன் கார்பரேட் எஃப்டியில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. பேங்க் எஃப்டியில் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, மக்கள் எல்லாம் வந்து பணத்தை இழந்துட்டாங்க. ஸோ நான் தொடர்ந்து சொல்கிறது வந்து என்னென்னா, அட்லீஸ்ட் நீங்கள் கோஆப்ரேட்டிவ் பேங்க் உங்கள் ஊரில் உள்ள பேங்க்கில் காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த காசை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எஃப்டி இல்லை அக்கௌண்ட்டுக்காவது மாற்றுங்க, அல்லது வந்து நல்ல பேங்க்குக்கு வந்து SBI இந்த மாதிரி பேங்க்குக்காவது மாட்டிக்கங்க. உங்களுக்கு பணம் சேஃப். கோஆப்ரேட்டிவ் பேங்க்லாம் வந்து அங்கங்கே வந்து நம்ம இன்சிடென்ட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பெங்களூர்லேயும் சரி, சென்னையிலையும் சரி, நம்ம ஊர்லேயும் சரி, வந்து இந்த மக்கள்லாம் வந்து கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு சேர்த்த காசை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. அது ஓகே, ஒரு குயிக் அமௌண்ட்டு, சின்ன அமௌண்ட்டை வச்சுருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. மொத்தமாக அங்கே வைக்கும் பொழுது தான் அது வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. அந்த விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனில் போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டட் ஸ்கீம்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபான முதலீடு. கண்டிப்பாக உங்களுக்கு நிதானமான நிலையான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த அமௌண்ட் உங்களுக்கு பத்துமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். சரிங்களா? பத்தாத சமயத்தில் தான் அப்போ இருக்கிற காசில் வந்து கொஞ்சம் ஈக்விட்டியில் போடலாமா, கொஞ்சம் கோல்டில் போடலாமா, கொஞ்சம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா, கொஞ்சம் பிஜி இன்வெட்டில் போடலாமா, இந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? அப்போது அந்த ப்ராடக்ட்டை பற்றி புரிதல் இருக்கணும். கார்ப்பரேட் எஃப்டியில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. பெரும்பாலான கார்ப்பரேட் எஃப்டிஸ் இடையில உடைக்கவும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன், ஆப்ஷன்ஸ் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியும் நீங்கள் புரிதல் இருக்கணும். அடுத்து வந்து ரியல் எஸ்டேட் இன்கம்மு. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல நிலம் வாங்கி கட்டுனா கண்டிப்பாக வந்து வாடகை, இப்போ 1 கோடி ரூபாய் போட்டு நிலமும் வந்து வீடும் கட்டுறீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு மாதத்துக்கு வந்து உங்களால் 10% எடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களால் 10 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா போட்டு 10 லட்ச ரூபா உங்களால் வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அந்த மாதிரி வந்து சூழ்நிலைகள் அமையும், ரியல் எஸ்டேட் அமையும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இல்லை. நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு ஃப்ளாட்டை வந்து நீங்கள் வந்து பெங்களூர் மாதிரி சிட்டியில் வாங்குறீங்க அல்லது சென்னை மாதிரி சிட்டியில் வாங்குறீங்கன்னா ரெண்ட் வந்து ஒரு 15,000 20,000 கிட்ட கிடைக்கும். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அந்த ஃப்ளாட்டு பெருசாக அப்ரிஷியேட் ஆகாது, போட்ட காசு அப்ரிஷியேட் ஆகாது, வாடகை மட்டும் வரும். அந்த வாடகை எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னா 3 to 4% தான் வரும். புரியுதுங்களா? ஸோ ரியல் எஸ்டேட் மூலமாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலர் வருமானம் வரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும், மெயின்டெனன்ஸு பில்லு கட்டணும், ப்ளஸ் வந்து டேக்ஸு கட்டணும். அதுக்கப்புறம் வந்து டெனண்ட் கூட வந்து நல்ல டெனண்ட்டாக இருக்கணும், அவர் காசுக்கு ஒழுங்காக கொடுக்கணும், ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும் அதை மெயின்டைன் பண்ணணும், ரிப்பேர் ஒர்க் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி 1008 பிரச்சனை இருக்குப்பா. எனக்கு அது ஒத்து வராது. புரியுதுங்களா? பர்சனலாக எனக்கு ஒத்து வராது. நான் அதனால் ரியல் எஸ்டேட் வந்து நான் அவாய்டு அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பர்சனல் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் ஆனுவிட்டி பிளான்ஸை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஆனுவிட்டி பிளான்ஸுக்கே பாருங்கள், லோ டு மாட்ரேட்டு, ரியல் எஸ்டேட்டுக்கு மாட்ரேட் டு ஹை ரிஸ்க் லெவல் போட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனுவிட்டி பிளான்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி பேசிட்டேன், ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணுறேன். பியர் டு பியர் லெண்டிங் அப்படிங்கிறது 12-18% பேங்க் மூலமாக கடன் கொடுக்காம நீங்கள் எனக்கு கடன் கொடுக்குறீங்க, நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன். இதில் வந்து பியர் டு பியர் லெண்டிங் ஆப்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து சில ஆப்ஸ்லாம் வந்து RBI அப்ரூவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 50,000 தான் லிமிட் இருக்குது. பியர் டு பியர் லெண்டிங் வந்து ரொம்ப ரிஸ்கியான பிஸ்னஸ். புரியுதுங்களா? வட்டிக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க, அதுவும் ஆப் மூலமாக கொடுக்குறீங்க. ஒருத்தருக்கு இவ்வளவு தான் லிமிட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரொம்ப ரிஸ்கி. அந்த விஷயங்களை வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ப்ளீஸ் அவாய்ட் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய பர்சனல் விஷயம். பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸு. மார்க்கெட் உடையும் பொழுது எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து அதிகமாக தருதோ, கர்நாடகா பேங்காக இருக்கட்டும் 60 ரூபாய்க்கு வந்துச்சு, அப்போ வந்து அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப அதிகம். இப்போவும் ஸ்டாக்ஸ் அதே மாதிரி நிறைய இருக்குது. அதை பற்றியெல்லாம் நான் முன்னாடியே பேசிட்டேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு நல்லா வந்து இன்னும் 20 வருஷம் கழிச்சும் இருக்கும். அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸும் க்ரோ ஆகும். இப்போ பியர் மார்க்கெட்டில் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கீழே கிடக்குது. இப்போ விலைக்கு நான் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு 6% வந்து டிவிடெண்டாகவே இதுலேருந்து கிடைக்குது. அப்போ ப்ரைஸ் க்ரோத்தில் வந்து ஒரு 4% எனக்கு கிடைச்சாலும் 10% வட்டி கிடச்சிருமே. இப்படி யோசிச்சு முதலீடு பண்ணுறது தான் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸு. அதுக்கப்புறம் பாண்ட் லேடர் போர்ட்ஃபோலியோஸ். சரிங்களா? ஆனால் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ்னால் வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. பாண்ட் லேடர் போர்ட்ஃபோலியோஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எஃப்டி லேடர்னு
லேடர்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா? அதாவது ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுவாங்களா குறைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ப்ரெடிக்ட் யாருனாலையும் பண்ண முடியாது கரெக்டாக, புரியுதுங்களா? ஸோ அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு, அந்த ரிஸ்க்ல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு நீங்கள் எப்படி போடணும்னா, உங்கள்கிட்ட இருக்கிற காசை 3ஆக பிரித்து 1 வருஷம் எஃப்டி, 2 வருஷம் எஃப்டி, 3 வருஷம் எஃப்டி அப்படின்னு போட்டுக்கணும். 3 வருஷம் புரியுதுங்களா? அப்போ 1 வருஷம் முடிஞ்சோடனே மொதல் எஃப்டியில் வந்து காசு வந்துடும்ல, அந்த காசை எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் வந்து 3 வருஷம் எஃப்டியாக போடணும். ஏன்னா வந்து மற்ற 2 எஃப்டி இருக்குல்ல, அது நீங்கள் 2 வருஷத்துக்கு போட்டது 1 வருஷமாக இருக்கும், 3 வருஷத்துக்கு போட்டது வந்து 2 வருஷமாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போ மொதல் வருஷம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த மொதல் வருஷத்துலேருந்து வர காசை வந்து 3 வருஷத்துக்கு போடும்பொழுது அப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க. இது மூலமாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைச்சாங்கன்னா நீங்கள் புதுசாக போடுற அந்த டெபாசிட்டுக்கு வந்து வட்டி கம்மியாக கிடைக்கும். ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினாங்க அப்படின்னா வந்து புதுசாக போடுற டெபாசிட்டுக்கு வட்டி ஜாஸ்தியாக கிடைக்கும். ஆனால் இந்த மூலமாக பண்ணுறதுனால இந்த ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்லேருந்து வர்ற சாதக பாதகங்களை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறோம், புரியுதுங்களா? நம்மளுடைய ரிட்டனை வந்து சப்போஸ் வந்து ஆர்பிஐ வந்து ரொம்ப இப்போ கொரோனா டைம்லலாம் வந்து ரொம்ப லோவான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வச்சுருந்தாங்க. அப்போ எஃப்டியெல்லாம் வந்து வெறும் 5% தான் கிடச்சிச்சு. அப்போ போயிட்டு நீங்கள் எஃப்டி பல்காக போட்டு 5 வருஷத்துக்கு லாக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னமும் வந்து நீங்கள் வந்து அந்த 5% வட்டி தான் வாங்கிட்டு இருப்பீங்க. அது வேஸ்ட் ஆஃப் காசு, சரிங்களா? வேஸ்ட் ஆஃப் மணி. அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு தான் இந்த எஃப்டி லேடரிங். அந்த எஃப்டி லேடரிங் மாதிரியே வந்து நீங்கள் பாண்டுலேயும் பண்ணலாம், புரியுதுங்களா? அதாவது எத்தனை வருஷத்தில் மெச்சூர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் அல்லது 5 வருஷம், 10 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம், இந்த மாதிரி லேடரிங் கான்செப்டில், புரியுதுங்களா? நீங்கள் வேறு மெச்சூரிட்டி பீரியடில் பாண்டை வாங்கும் பொழுது அந்த கரண்ட் மார்க்கெட்டுக்கு வர்ற காசை வந்து திருப்பி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் பாண்ட் லேடரிங்கிறது நீங்கள் அந்த பாண்டு மெச்சூர் ஆகிறப்போ காசு வருமா, ரேட்டிங் வந்து நல்ல ரேட்டிங் தானா, ப்ரொமோட்டர் நல்லவரா, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் ரெகுலர் இன்கம்மை பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபிள், எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாலேஜை வளர்த்துட்டு பிளான் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.